இப்போது முதல் வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளலாம். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் துரையப்பா வினோத் கண்ணன், கிறிஸ்டினா செல்வராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை அரசாங்கத்தினால் சாதகமான பதில் இல்லை, MCCயிலிருந்து விலகிக் கொண்டது அமெரிக்கா. சர்வதேச முதலீடுகளுக்கான வாசல்களை திறக்கும் வகையில் கொழும்பு துறைமுக நகரில் முதலாவது முதலீட்டு ஒப்பந்தம் கைச்சாத்து. கொரோனா தொற்றிய தாயொருவர் சத்திர சிகிச்சை மூலம் ஒரே சூழலில் 4 குழந்தைகளை பெற்றெடுத்து சாதனை. வெள்ளவத்தை நஃபீர் தோட்டமும் கிழக்கின் பல இடங்களும் தனிமைப்படுத்தலில். அரச புலனாய்வுத் துறையின் முன்னாள் பணிப்பாளர் நிலந்தவின் செல்லிட தொலைபேசி தரவுகள் மீள பெற்றுக்கொள்ள முடியாமல் அழிப்பு. பிரான்ஸ் ஜனாதிபதி மேக்ரனுக்கும் கொரோனா. தெற்கை வீழ்த்திய வடக்கு சுவீகரித்தது LPL கிண்ணத்தை. அவை இன்றைய தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். இலங்கைக்கு வழங்க உத்தேசிக்கப்பட்டிருந்த 89 பில்லியன் ரூபாய் MCC அபிவிருத்தி உதவியை நிறுத்துவதற்கு MCC பணிப்பாளர் சபை தீர்மானித்துள்ளதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. MCC ஒப்பந்தம் தொடர்பாக இலங்கை அரசாங்கம் சாதகமான பதில் அளிக்காமையே இதற்கான காரணம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்காக அங்கீகரிக்கப்பட்டிருந்த 89 பில்லியன் ரூபாய் நிதியை தகைமை பெற்றுள்ள வேறு நாடுகளுக்கு பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அமெரிக்க தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த நாட்டை பிரதிபலிக்கின்ற உரிமை, பண்பாடு மற்றும் அன்பளிப்பின் பெறுபேறுகள், அத்தோடு பொறுப்புகள் போன்ற காரணங்கள் MCC அபிவிருத்தி மாதிரியில் முக்கிய இடம் பெறுகின்றன. 13.5 அமெரிக்க டாலர்கள் நிதிக்காக சுமார் 30 நாடுகளுடன் இதுவரை உடன்படிக்கைகள் எட்டப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. MCC உதவியை நிறுத்திய போதிலும் அமெரிக்கா இலங்கையின் நண்பராகவும் பங்காளியாக செயற்படுவதாக அமெரிக்க தூதரகம் அறிவித்துள்ளது. விசேடமாக கொரோனா தடுப்பின் போதும் பொருளாதார அபிவிருத்தியின் போதும் எதிர்காலத்தில் இலங்கைக்கு தொடர்ச்சியான பங்களிப்பை வழங்கப் போவதாகவும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. MCC ஒப்பந்தத்தின் கீழ் மீள் அறவிடப்படாத உதவியாக இந்த அன்பளிப்பை வழங்க அமெரிக்கா தீர்மானித்திருந்தது. இதனூடாக இலங்கையின் போக்குவரத்து திட்டங்களுக்கு 350 மில்லியன் அமெரிக்க டாலர்களும், காணி திட்டங்களுக்கென 67.3 மில்லியன் அமெரிக்க டாலர்களும், திட்ட நிர்வாகம் மற்றும் காணிக்கென 62.7 மில்லியன் அமெரிக்க டாலர்களையும் பெற்றுக் கொடுக்க இருந்தது. இது தொடர்பான ஒப்பந்தம் 5 ஆண்டுகளுக்கு அமல்படுத்தப்படுகிறது. போக்குவரத்து திட்டத்தின் கீழ் மத்திய சுற்றுவட்ட வீதி உள்ளிட்ட 5 வீதிகளை நவீனமயப்படுத்தவும், வீதிகளை முகாமைத்துவப்படுத்தவும், பொது பஸ் சேவைகளை நவீனமயப்படுத்துவதற்கும் திட்டமிடப்பட்டிருந்தது. காணி திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட 12 மாவட்டங்களில் அரசாங்கத்திற்கு சொந்தமான மற்றும் உரிமையாளர்கள் உள்ள காணிகளை அளவீடு செய்து உரிய உறுதிகள் இல்லாத அனுமதி பத்திரத்தினால் காணி உரிமை வழங்கப்பட்டிருந்தவர்களுக்கு காணி உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்கும், காணி உறுதி வழங்குவதை டிஜிட்டல் மயப்படுத்தி அறிக்கைகளை வைத்திருப்பதற்கும் திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த உதவியை வழங்குவதற்கு பொருளாதார சுதந்திரம், நியாயமான நிர்வாகம், பொதுமக்களுக்கான முதலீடுகள் போன்ற விடயங்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டிருந்தது. MCC ஒப்பந்தம் தொடர்பாக சமூக மட்டத்தில் 2015 ஆண்டு நல்லாட்சி அரசாங்கம் அதிகாரத்துக்கு வந்ததன் பின்னர் பரவலாக பேசப்பட்டது. 2019 ஆண்டு அக்டோபர் 29 அவர்கள் MCC ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்ட அமைச்சரவை அங்கீகாரத்தை பெற்றிருந்தனர். எனினும் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுவதற்கு எதிராக நாட்டில் பல தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். நாட்டிற்கு சாதகமற்ற விடயங்கள் ஒப்பந்தத்தில் அடங்கி இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டது. இதே நேரம் தற்போதைய அரசாங்கம் அதிகாரத்திற்கு வந்ததன் பின்னர் MCC ஒப்பந்தத்தை விலக்கிக் கொள்ளுமா என கவனத்தை ஈர்க்க செய்து பல தரப்பினரும் கருத்து தெரிவித்தனர். ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சி காலத்தில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. ஐக்கிய தேசிய கட்சி அமெரிக்காவின் கையாட்கள் என கூறினார்கள். நாட்டை இரண்டாக பிரித்து அமெரிக்காவுக்கு ஒரு பகுதியை வழங்கப் போவதாக கூறினார்கள். ஜனாதிபதியிடமும் பிரதமரிடமும் நான் கேட்பது MCC ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுவதா இல்லையா என்பது. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் இதனை கிழித்தறிவதாக கூறினார்கள். இதில் ஆராய்வதற்கு ஒன்றுமில்லை, கிழித்தறிவதாக கூறினார்கள். அரசாங்கம் இதில் அமைதி போக்கை கடைபிடிக்கின்றது. அந்த வாக்குறுதியை அரசாங்கம் நிறைவேற்றுமா? அத்துடன் MCC உடன்படிக்கை குறித்து மீளாய்வு செய்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும், அதுவரை இந்த உடன்படிக்கை எட்டுவதற்கு அரசாங்கம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காது எனவும் சட்டமா அதிபர் கடந்த ஆண்டு டிசம்பர் 13 உச்சநீதிமன்றத்திற்கு அறிவித்தார். கடந்த தேர்தலின் போது வழங்கிய வாக்குறுதிக்கமைய MCC உடன்படிக்கையை மீள் பரிசீலனையின்றி கைச்சாத்திடாதிருக்கவும் அரசாங்கம் தீர்மானித்தது. இந்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுவதை தற்காலிகமாக இடைநிறுத்துவதாக கடந்த டிசம்பர் 19 அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் அரசாங்கம் அறிவித்தது.
இதற்கமைய குறித்த உடன்படிக்கை தொடர்பாக கண்டறிவதற்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ கடந்த ஜனவரி 1ஆம் தேதி குழு ஒன்றையும் நியமித்தார். இதில் என்ன விடயம் அடங்கி இருக்கிறது என்பது பற்றி ஆராய குழு ஒன்று நியமித்தோம். இதனால் நாட்டிற்கு ஏற்படும் பாதிப்புகளை ஆராய வேண்டும். இந்த குழுவின் அறிக்கை அதன் தலைவர் பேராசிரியர் லலித ஸ்ரீ குணருவானினால் ஜனாதிபதியிடம் கடந்த ஜூன் மாதம் 25ஆம் தேதி கையளிக்கப்பட்டது. அந்த பரிந்துரைகளில் MCC நிதியத்தின் அபிவிருத்தி உதவிகள் என குறிப்பிடப்பட்ட போதிலும் வெளிப்புறமாக அது அவ்வாறு தோன்றிய போதிலும் தேசிய நிதியத்தின் இறைமை மற்றும் தேசிய பாதுகாப்பிற்கு அது பாதிப்பை செலுத்தக்கூடிய நிபந்தனைகள் உள்ளடங்கியிருந்தன. அந்த பரிந்துரைகளில் MCC நிதியத்தின் அபிவிருத்தி உதவிகள் என குறிப்பிடப்பட்ட போதிலும் வெளிப்புறமாக அது அவ்வாறு தோன்றிய போதிலும் தேசிய நிதியத்தின் நிறைமை மற்றும் தேசிய பாதுகாப்பிற்கு அது பாதிப்பை செலுத்தக்கூடிய நிபந்தனைகள் உள்ளடங்கியிருந்தன. இந்த உதவிகளை முன்னெடுப்பதற்கு உத்தேச திட்டங்கள் இலங்கையின் தேசிய சமூக பொருளாதார நலனில் மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் என்ற விடயமும் அடங்கியிருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் இந்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடக் கூடாதென குறித்த பரிந்துரையை சமர்ப்பித்த நிபுணர்கள் குழு தெரிவித்திருந்தது. MCCயின் எந்த நிபந்தனைக்கும் நாம் அடிபணிய மாட்டோம் என்பதை அன்றிலிருந்து கூறி வந்தோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இது இலங்கை அரசாங்கத்தின் நிலைப்பாடாகும். அமெரிக்காவுக்கு இது ஒரு புதிய செய்தியாக இருக்கலாம். அவர்கள் அதனை விலக்கிக் கொள்வதா இல்லையா என்பது எமக்கு பிரச்சனை இல்லை. நாட்டை பாதிக்கும் எந்த ஒரு விடயத்திற்கும் இணங்க மாட்டோம். நாட்டிற்கு எதிர்காலத்தை பாதிக்கும் எந்த ஒரு விடயத்திற்கும் நாம் இடமளிக்கவும் மாட்டோம். நிதி அடிப்படையில் எந்த சலுகைகள் இருந்தாலும் அதனை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். $1 பில்லியன் அமெரிக்க பெறுமதியான கொழும்பு துறைமுக நகரின் முதலாவது முதலீட்டு ஒப்பந்தம் பிரதமர் தலைமையில் கைச்சாத்திடப்பட்டது. மூலோபாய வழிவகைகள் மற்றும் மனித முயற்சிகள் அடங்கிய இலங்கை பெற்றுக் கொடுக்கும் முதலீட்டு வாய்ப்புகளினால் முழு பயனையும் பெற்றுக் கொள்ளுமாறு பிரதமர் சர்வதேச முதலீட்டாளர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். கலப்பு அபிவிருத்தி திட்டமாக கொழும்பு சர்வதேச நிதி மையம் நிர்மாணிக்கப்படுகிறது. இது தொடர்பான ஒப்பந்தம் அலரி மாளிகையில் கைச்சாத்திடப்பட்டது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவுடன் இலங்கைக்கான சீன தூதுவர் வி ஜெங் ஹான் இதில் கலந்து கொண்டார். LOLC கூட்டு நிறுவனத்தின் மூலோபாய முதலீட்டு பிரிவான பிரவுன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மற்றும் வரையறுக்கப்பட்ட சைனா ஹாபர் என்ஜினியரிங் கம்பெனிக்கு இடையில் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. இந்த விசேட திட்டம் இலங்கையை மீண்டும் வர்த்தக உலகில் பிரவேசித்துள்ளதை எடுத்துக்காட்டுவதற்கான உதாரணம் என பிரதமர் தெரிவித்தார். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியில் 2015ஆம் ஆண்டு கொழும்பு துறைமுக நகர அபிவிருத்தி திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கின் இலங்கை விஜயத்துடன் இது ஆரம்பிக்கப்பட்டது. $1.4 பில்லியன் அமெரிக்க முதலீட்டுடன் $15 பில்லியன் மொத்த முதலீட்டினால் பூர்த்தியடையும் கொழும்பு துறைமுக நகரம் தெற்காசியாவின் முன்னணி வணிக மற்றும் வதிவிட சுற்றுலா தளமாக மாற்றம் பெறும். இந்த தீர்க்கமான சந்தர்ப்பத்தில் சீனா மீண்டும் இலங்கையின் மீது வைத்துள்ள நம்பிக்கை அத்தோடு பொருளாதார சமூக அபிவிருத்திக்கு உதவ தமது அர்ப்பணிப்பை வெளிக்காட்டியுள்ளதென சீன தூதுவர் தெரிவித்தார். முழு திட்டத்தின் பல்வேறு பிரிவுகளூடாக ஏராளமான தொழில் வாய்ப்புகள் உருவாக உள்ளன. மேலும் 701 கொரோனா தொற்றாளர்கள் இன்றைய தினம் பூரண குணமடைந்து வைத்தியசாலைகளில் இருந்து வெளியேறியுள்ளனர். இதன் அடிப்படையில் குணமடைந்த மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 26,353 அதிகரித்துள்ளது. கொரோனா தொடர்பாக சுகாதார தரப்பினருக்கு பிழையான தகவல்களை வழங்குவது 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கக்கூடிய குற்றம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று கண்டுபிடிக்கப்பட்ட 616 கொரோனா தொற்றாளர்களுள் 5 பேர் வெளிநாடுகளிலிருந்து வருகை தந்த இலங்கையர்கள் ஆவர். ஏனைய 266 பேர் கொழும்பு மாவட்டத்திலிருந்தும் கண்டி மாவட்டத்திலிருந்து 99 பேரும் கம்பஹா மாவட்டத்திலிருந்து 94 பேரும் கண்டுபிடிக்கப்பட்டனர். ஏனைய 150 பேரும் நாட்டின் ஏனைய மாவட்டங்களிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டனர். இதுவரை 34,737 கொரோனா தொற்றாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர். இவர்களுள் 26,353 பேர் குணமடைந்துள்ளனர். 8,224 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மரணங்களின் எண்ணிக்கை 160 அதிகரித்துள்ளது. நேற்று மரணித்த 6 நோயாளர்களும் கொழும்பு 14, கொழும்பு 15, கொலன்னாவ, கொழும்பு 9, பண்டாரகம் ஆகிய பகுதிகளை சேர்ந்தவர்களாவர். இதுவரை மரணித்தவர்களுள் 58% மரணங்கள் கொழும்பு மாநகர எல்லையிலேயே இடம்பெற்றுள்ளன. சன நெரிசல் மிக்க பகுதிகளில் மரணங்கள் சம்பவிப்பதற்கு கூடுதலான வாய்ப்புண்டு. பண்டாரகம, பிலத்சிங்கல, கண்டி மாவட்டத்தின் சில பகுதிகளில் உள்ளிட்ட சன நெரிசல் மிக்க பகுதிகளிலேயே இதுபோன்ற சம்பவங்கள் இடம்பெறுகின்றன. இந்த பகுதிகளூடாக மரணங்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கலாம். நேற்றைய தினம் கண்டுபிடிக்கப்பட்ட நோயாளர்களிலும் பார்க்க கூடுதலானோர் குணமடைந்துள்ளனர்.
கொரோனா நோயிலிருந்து பாதுகாப்பு பெற பொதுமக்களுக்கு விசேட பொறுப்பு இருப்பதாக சுகாதார தரப்பினரும் போலீசாரும் தெரிவித்துள்ளனர். ஒரு பஸ் வண்டியில் கோவிட் தொற்றாளர் ஒருவர் பயணித்திருந்தால் அங்கிருக்கும் அனைவரும் தனிமைப்படுத்தப்பட வேண்டும். உங்களிடம் சகல சந்தர்ப்பங்களிலும் பெயர், முகவரி, அடையாள அட்டை இலக்கம் அடங்கிய ஒரு சிறு குறிப்பை வைத்திருக்க வேண்டும். விவரங்களை கேட்டவுடன் அவற்றை வழங்க முடியும். கொரோனாவை கட்டுப்படுத்துவதில் சுகாதாரத்துறையின் சகல தரப்பினரும் சங்கிலி கோர்வையாக செயற்பட வேண்டும் என ராஜாங்க அமைச்சர் வைத்தியர் சுதர்ஷினி பெர்னாண்டோ பிள்ளை தெரிவித்துள்ளார். சுகாதார தொழிற்சங்கத்தினர் மத்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் கொரோனா ஒழிப்பு நடவடிக்கைக்கென ஐரோப்பிய சங்கமும் உலக சுகாதார ஸ்தாபனமும் 457 மில்லியன் ரூபாவை அன்பளிப்பு செய்துள்ளன. அமைச்சர் பவித்ரா வன்னியாரச்சியிடம் அது கையளிக்கப்பட்டது. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் ஸ்ரீலங்கா கேட்டரிங் 8 ஊழியர்களுக்கு கொரோனா தொற்றியுள்ளதாக ஸ்ரீலங்கா விமான சேவை அறிவித்துள்ளது. அவர்களோடு நெருங்கி பழகிய அனைவரும் PCR பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளனர். இதே நேரம் கொரோனாவை குணப்படுத்தும் உள்ளூர் ஔடதத்தை தயாரித்துள்ள ரித்திகல தேவேந்திர குறித்த ஔடதத்தை சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் தலைவரான சுதர் துரோகனவிடம் கையளித்தார். சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் அனைத்து ஊழியர்களுக்கு இதனை பெற்றுக் கொடுக்குமாறு விடுத்த வேண்டுகோளுக்கேற்ப மிக விரைவில் அதனை பெற்றுக் கொடுப்பதற்கு அவர் நடவடிக்கை எடுத்தார். புராதன ஓலைச்சுவடுகளில் குறிப்பிடப்பட்டிருந்த அம்சங்களை கொண்டு இந்த ஔடதம் தயாரிக்கப்பட்டுள்ளது. தனது ஔடதத்தில் வெற்றிகரமான தன்மையை நிரூபிப்பதற்கு தான் தயார் என அவர் தெரிவித்துள்ளார். இதற்கான நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொண்டு அரசு அனுசரணையை பெற்றுத் தருமாறு அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாட்டின் மேலும் பல பகுதிகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. வெள்ளவத்தை டபீர் தோட்ட பகுதியும், அக்கரைப்பற்று, அட்டாளைச்சேனை, ஆலையடிவேம்பு போலீஸ் பிரிவின் 9 பகுதிகள் இவ்வாறு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. அக்கரைப்பற்று போலீஸ் பிரிவின் அக்கரைப்பற்று 5, அக்கரைப்பற்று 14 மற்றும் நகர எல்லையின் 3 இடங்களும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. அட்டாளைச்சேனை போலீஸ் பிரிவின் பாலமுனை 1, ஒலிவில் 2, அட்டாளைச்சேனை 8 ஆகிய பகுதிகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. ஆலையடிவேம்பு போலீஸ் பிரிவின் ஆலையடிவேம்பு 1 8, ஆலையடிவேம்பு 3 8, ஆலையடிவேம்பு 9 ஆகிய பகுதிகள் இன்று காலை 6 மணி முதல் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. இதே நேரம் மொனராகலை மாவட்டத்தின் அலுப்பொத்து கிராம உத்தியோகத்தர் பிரிவும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்டத்தின் 9 கிராம உத்தியோகத்தர்கள் பிரிவுகளும் 8 போலீஸ் பிரிவுகளும் லக்சந்த செவன தொடர்மாடி வீட்டு திட்டமும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. இதே நேரம் கம்பஹா மாவட்டத்தின் 12 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளும், களுத்துறை மாவட்டத்தின் 11 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளும், அம்பாறை மாவட்டத்தின் ஒரு போலீஸ் பிரிவும் தொடர்ந்தும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக COVID-19 பரவலை தடுக்கும் தேசிய நடவடிக்கை மையத்தின் தலைவர் ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். அத்துடன் கண்டி மாவட்டத்தில் 4 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளும், மாத்தளை மாவட்டத்தின் 5 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளும், காலி மாவட்டத்தில் 7 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளும், ரத்தனபுரி மாவட்டத்தின் 1 கிராம உத்தியோகத்தர் பிரிவும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. கோவிட் தொற்று தீவிரமடையும் நிலையில் இம்முறை நத்தார் பண்டிகையை கொண்டாட வேண்டி ஏற்பட்டுள்ளதாக பேராசிரியர் அதிவணக்கத்துக்குரிய கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டகை தெரிவித்துள்ளார். எதிர்வரும் நத்தார் காலத்தில் சுகாதார வழிமுறைகளுக்கேற்ப செயற்படுமாறு அவர் கிறிஸ்தவ மக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஏனைய காலங்களைப் போன்று நத்தாரை இம்முறை கொண்டாட முடியாது. இம்முறை சமய கிரியைகளுக்கு மாத்திரம் முன்னுரிமை அளிக்க வேண்டும். அரசாங்கமும் சுகாதார தரப்பும் வழங்கியுள்ள சுகாதார ஆலோசனைகளை பின்பற்றுங்கள். தனிமைப்படுத்தப்படாத பகுதிகளில் சமகாலத்தில் 50 பேருக்கு வரையறுக்கப்பட்ட தொகையினர் நத்தார் தேவாராதனையில் கலந்து கொள்ள முடியும். தனிமைப்படுத்தலுக்கு சட்டங்களுக்கு செயற்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். நத்தார் நள்ளிரவு ஆராதனைகள் மாலை 6 மணி முதல் மணித்தியாலத்துக்கு ஒருமுறை வரையறுக்கப்பட்ட தொகையினருடன் நடத்தப்பட வேண்டும். மேல் மாகாணத்தில் கத்தோலிக்க அருட்தந்தையர்களுக்கு இது தொடர்பான ஆலோசனைகளை வழங்கியுள்ளோம். இதனை நேரடியாக பல தொலைக்காட்சிகள் வழங்க உள்ளன. விவித ரூபவாகினி நாளிகா ஒஸ்ஸே விகாசனே கரணும். கொரோனா தொற்றிய தாயொருவர் கொழும்பு டி சொய்சா மகளிர் வைத்தியசாலையில் ஒரே சூழலில் 4 குழந்தைகளை பிரசவித்துள்ளார். கொரோனா தொற்றிய தாயொருவர் சிசேரியன் சத்திர சிகிச்சை மூலம் ஒரே சூழலில் 4 குழந்தைகளை பெற்றெடுத்த முதலாவது சந்தர்ப்பம் இதுவென மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். குப்பியாவத்த பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடைய இந்த தாய்க்கு கொரோனா தொற்றியமை உறுதிப்படுத்தப்பட்டதன் பின்னர் விசேடமாக அவர் கவனிக்கப்பட்டார். 6 லட்சம் பேரில் ஒரு தாய்க்கு மாத்திரம் இவ்வாறு ஒரே சூழலில் 4 குழந்தைகள் பிறக்கின்றன. கொரோனா தொற்றிய போதிலும் இந்த தாய்க்கு அதிர்ஷ்டவசமாக இந்த குழந்தைகள் பிறந்துள்ளன. மருத்துவர்கள், தாதியர்கள் உள்ளிட்ட சுகாதாரத்துறை ஊழியர்கள் இதற்காக பெரும் அர்ப்பணிப்பு செய்துள்ளனர். இந்த ஒரே சூழலில் 4 குழந்தைகள் பெற்றெடுக்கப்பட்டமை தொடர்பாக அறிவுறுத்தும் ஊடகவியலாளர் சந்திப்பு சொய்சா மகளிர் வைத்தியசாலையில் இடம்பெற்றது.
අද දින සිසේරියන් සත්කමකින් சத்திர சிகிச்சை மூலம் பெற்றெடுக்கப்பட்ட இந்த 4 குழந்தைகளும் கோவிட் தொற்றிய ஒருவருக்கு சத்திர சிகிச்சை மூலம் 4 குழந்தைகளை பெற்றெடுத்த முதல் சந்தர்ப்பமாக இதனை கருத முடியும். இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்பது உலகிலெங்கும் குறிப்பிடப்படவில்லை. இது முதல் சந்தர்ப்பமாகும். தாயும் குழந்தைகளும் சிறந்த தேக ஆரோக்கியத்துடன் உள்ளனர். විශේෂඥ වෛද්‍යවරුන් විසින් සිදු කළා. இந்த தாயை வேறு வைத்தியசாலைக்கு மாற்றாமல் இதே வைத்தியசாலையில் வைத்து நாம் பராமரித்தோம். எமது வைத்தியசாலையில் தேவையான அனைத்து வசதிகளும் காணப்படுவதன் காரணமாக அந்த தாய் இங்கு பராமரிக்கப்பட்டார். சுகாதார அமைச்சும் சுகாதார சபை பணிப்பாளர் நாயகமும் எமக்கு முழு அளவில் ஒத்துழைப்பை வழங்கினர். அரசு புலனாய்வுத் துறையின் முன்னாள் பணிப்பாளர் நிலந்த ஜெயவர்தனவின் செல்லிட தொலைபேசியில் இருந்த தரவுகள் மீள பெற்றுக்கொள்ள முடியாத வகையில் அளிக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேற்கொண்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் டிஜிட்டல் மீட்பு ஆய்வுக்கூடத்தின் பிரதம போலீஸ் இன்ஸ்பெக்டர் சம்பத் குமார ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக கண்டறியும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் சாட்சியம் அளிக்கும் போது இதனை தெரிவித்துள்ளார். நிலந்த ஜெயவர்தன பயன்படுத்தி செல்லிட தொலைபேசியின் தரவுகளை பெற்றுக்கொள்வதற்காக என்னிடம் ஒப்படைக்கும் போது அதிலிருந்த அனைத்து தரவுகளும் அளிக்கப்பட்டிருந்தன. இதனால் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான தகவல்கள் இந்த செல்லிட தொலைபேசியில் உள்ளதா இல்லையா என்பது பற்றி கண்டறிய முடியாமல் போய்விட்டது. நிலந்த ஜெயவர்தனவின் மடிக்கண்ணியும் சோதனைக்குட்படுத்தப்பட்டது. அதில் சுமார் 26 லட்சம் கோவைகள் உள்ளன. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் குறித்த 210 கோவைகளை நான் ஆணைக்குழுவில் சமர்ப்பித்தேன். எனினும் அதில் பெரும்பாலான கோவைகளில் விடயங்கள் மாற்றப்பட்டிருந்தன. செல்லிட தொலைபேசி அவ்வாறு தரவுகள் இல்லாமல் இருப்பது நிலந்த ஜெயவர்தனவிடம் நீங்கள் வினவவில்லையா? நான் வினவினேன். அதற்கு அவர் கூறிய பதில் செல்லிட தொலைபேசியை மனைவியின் பயன்பாட்டிற்கு வழங்க வேண்டியிருந்ததனால் அதனை தரவுகள் நீக்கியதாக கூறினார். செல்லிட தொலைபேசி மற்றும் மடிக்கணினியின் தரவுகள் அளிக்கப்பட்டுள்ளது என்பதா உங்களது இறுதி முடிவு? முதலாவது கேள்விக்கான பதில் ஆம் என்பதாகும். பழைய தரவுகள் அளிக்கப்பட்டுள்ளன. எனினும் மடிக்கணினியில் அளிக்கப்பட்ட சில தரவுகளை மீளப் பெற முடியும். இதனை நான் இணையதளத்திற்கோ அல்லது வேறு ஒரு வலையமைப்பிற்கோ தொடர்புபடுத்தி பார்க்கவில்லை. அவ்வாறு செய்வதற்கு அனுமதி தேவை. கிளிநொச்சி இரணைமேடு குளத்தின் நீர்மட்டம் அதிகரித்து வான் பாயும் போது நன்னீர் மீன்கள் நீருடன் வெளியேறுவதை தடுப்பதற்காக குளத்திற்கு குறுக்கே வலையிடும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. கடற்றொழில் நீரியல் வள அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இதனை ஆரம்பித்து வைத்தார். இந்நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபவதி கேதீஸ்வரன் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அங்கு கருத்து தெரிவிக்கையில், கடந்த அரசாங்கத்தினால் மக்களுக்கு எதனையும் செய்ய முடியவில்லை என்றும் அரசாங்கத்தை கொண்டு வந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பும் எதனையும் செய்யவில்லை எனவும் அவர் தெரிவித்தார். கடந்த அரசாங்கம் நாத்தல் நல்லாட்சி அரசாங்கம். அப்ப அந்த அரசாங்கத்தை நாங்கள் கொண்டு வர இல்லை. அந்த அரசாங்கத்தை கொண்டு வந்ததாக தம்பட்டம் அடிக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் அல்லது அவர்களைப் போல தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய சிறுபான்மை கட்சிகள் தான் தாங்கள் அவர்களை கொண்டு வந்ததாக சொன்னார்கள். அவர்கள் என்னத்தை சொல்லி கொண்டு வந்ததாக சொன்னார்களோ எதையும் அவர்கள் உருப்படியாக செய்யவில்லை. பொதுவாக ஆளுந்தரப்பு ஒன்றை சொன்னால் எதிர்த்தரப்பினர் எதிர்க்கிறதும், நாளைக்கு அந்த எதிர்த்தரப்பினர் ஆளுங்கட்சியா வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சியா போய்க்க நடக்கின்றது. ஆனால் விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் அது நிச்சயம் கருத்தில் எடுக்கப்படும். விசாரணையில் தெரிய வரும் உண்மையா என்ன நடந்தது என்று சொல்லி. இதை ஜனாதிபதி அவர்களும் பிரதமரும் இதை விரும்பி இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் தாங்கள் எந்த அளவுக்கு இந்த நாட்டை நேசிக்கின்றவர்கள், எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கை தாங்கள் கடைப்பிடிப்பவர்கள் என்பதை காட்டுகின்ற எண்ணங்கள் இருக்கின்றபடியினால், செயல்பாடுகள் இருக்கின்றபடியினால் அவர்கள் இதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று நம்புகின்றேன். ஜனாதிபதியின் ஆலோசனை பிரதமரின் எண்ணக்கருவிற்கமைய உலக நாடுகளுடன் ஒப்பிடுகையில் கொரோனா வைரஸ் தொற்று வீதமும் மரண வீதமும் குறைவாக இருப்பதாக ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். வட்டுக்கோட்டை தென்மேற்கு விவசாய சம்மேளனமும் யாழ் பாதுகாப்பு படை தலைமையகமும் இணைந்து ஏற்பாடு செய்த நீர் இறைத்தவரம் சுபீட்சத்தின் எதிர்காலம் எனும் கருப்பொருளில் மீள் புனரமைக்கப்பட்ட குளத்தை வட்டுக்கோட்டை விவசாயிகளிடம் கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ராணுவ தளபதி இதனை தெரிவித்தார். குளத்தின் புனரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்கான நிதியினை சமூக ஒருங்கிணைப்பு குழு ஊடாக திரட்டப்பட்டுள்ளது. இதற்கென 44 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. வைபவத்தில் மாவட்ட அரசாங்க அதிபர், பாதுகாப்பு படை தலைமையகத்தின் கட்டளை தளபதி சாந்த பண்டார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
கடந்த காலங்களில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய மனித பாவனைக்கு உதவாத ஆசனிக் கலந்த 48 டின்மீன் கொள்கலன்களை மீள ஏற்றுமதி செய்யும் நடவடிக்கைகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டன. இலங்கை சுங்க சமூக பாதுகாப்பு பிரிவின் கண்காணிப்பில் இவை மீளேற்றுமதி செய்யப்பட்டன. இலங்கை கட்டளைகள் பணியகத்தின் கண்காணிப்பின் கீழ் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. 768 தொன் எடை கொண்ட டின்மீனின் பெறுமதி 387 மில்லியன் ரூபாவாகும். மேலும் சில செய்திகளின் தொகுப்பு அடுத்து. கலாசார அமைச்சின் அனுசரணையில் மட்டக்களப்பு மண்முனை பெற்ற பிரதேச செயலகமும் கலாசார சபையும் இணைந்து நடத்திய கலாசார விழா பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. நிகழ்வில் மண்முனை பெற்ற பிரதேச செயலாளர் ஞாவண்ணா சத்யானந்தி பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். மட்டு மாவட்டத்தில் பின்தங்கிய பிரதேச மக்களின் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றும் வகையில் அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது. கல்குடா தொகுதியின் சந்திவெளி திகிலிவட்ட பகுதியில் நிர்மாணிக்கப்படும் பாலத்தின் செயற்பாடுகளை கண்டறிய பாராளுமன்ற உறுப்பினரும் அபிவிருத்தி குழு தலைவருமான சிவனேசத்துறை சந்திரகாந்தன் அந்த பகுதிக்கு விஜயம் செய்தார். இனி வருவது விளையாட்டு செய்திகள். லங்கா பிரீமியர் லீக் போட்டித் தொடரில் நேற்று இடம்பெற்ற இறுதிப் போட்டியில் கோல் கிளேடியேட்டர்ஸ் அணியை தோற்கடித்து 53 ஓட்டங்களினால் ஜெஃப்னா ஸ்டாலியன்ஸ் அணி வெற்றியீட்டியது. ஹம்பாந்தோட்டை மஹிந்த ராஜபக்ஷ சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் போட்டி இடம்பெற்றது. Lanka Premier League 2020. முதலில் துடுப்படுத்தாட களமிறங்கிய ஜெஃப்னா ஸ்டாலியன்ஸ் அணி உரிய 20 ஓவர்கள் நிறைவில் 6 விக்கெட்டுகளை இழந்து 188 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. அவிஷ்க பெர்னாண்டோ 2 சிக்சர்களையும் ஒரு பவுண்டர்களையும் விளாசி 27 ஓட்டங்களை அணிக்காக பெற்றுக் கொடுத்தார். ஜான்சன் சார்ல்ஸ் பெற்றுக்கொண்ட 26 ஓட்டங்களில் 6 பவுண்டரிகள் அடங்குகின்றன. ஷோயப் மாலிக் 3 பவுண்டரிகளையும் ஒரு சிக்சரையும் விளாசி சிறந்த துடுப்பாட்டத்தில் ஈடுபட்டு அணிக்கு 46 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். அணி தலைவர் திசர பெரேரா ஆட்டமிழக்காது பெற்றுக்கொண்ட 39 ஓட்டங்களில் 5 பவுண்டரிகளும் 2 சிக்சர்களும் அடங்குகின்றன. பந்துவீச்சில் தனஞ்சய லக்ஷான் 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய கோல் கிளேடியேட்டர்ஸ் அணியினர் 20 ஓவர்கள் நிறைவில் 9 விக்கெட்டுகளை இழந்து 135 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டனர். இவ்வணியின் ஹஸ்ரத்துல்லா ஜசாய் ஓட்டங்களை பெறாமலேயே ஆட்டமிழந்தார். பானுக ராஜபக்ஷ 40 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். இதில் 4 சிக்சர்களும் 3 பவுண்டரிகளும் அடங்குகின்றன. அசாம் கான் 4 சிக்சர்களுடன் 36 ஓட்டங்களை அணிக்காக பெற்றுக் கொடுத்தார். இதற்கமைய லங்கா பிரீமியர் லீக் வெற்றி கணத்தை ஜெஃப்னா ஸ்டாலியன்ஸ் அணி கைப்பற்றியது. There's no doubt about it. They were the best planned side, and they can be so pleased with the way that they've won this tournament. The very internationals who came to the team contributed immensely in holding the younger players together, giving their best out in the middle. Usman Khan. போட்டியின் நாட்டு நாயகனாக ஷோயப் மாலிக் தெரிவானார். போட்டித் தொடரின் நாயகனாக ஸ்டாலியன்ஸ் அணியின் வனிந்து ஹசராங்க தெரிவானார். The winners trophy, the Stallions become 2020. Magnificent stuff. Look at those, and they've played together as a terrific unit. Lanka Premier League 2020. இத்துடன் வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மதியம் 1 மணிக்கும், அடுத்த செய்திகளை நாளை காலை 9:25க்கும் எதிர்பாருங்கள். வணக்கம்.